இங்கிலீஷ் புக் படிக்கிறேன், யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்களே. பாக்குறாங்க. ஐயோ மாப்பிள்ள! மாப்பிள்ளையா? ஐயோ ரூட்டே புரியல, போட்டு கொடுத்துறாப்பா. எப்படி என்ன கூட வச்சிருந்தா நான் போட்டு கொடுத்துருவேனா? குஞ்சு கவுண்டரோட ஸ்ட்ரைட் அப்பாயின்மெண்ட், ஃபுல் ஸ்கோப்மா. பூந்து விளையாட போறேன், பாக்குறியா? சீமா. ஐயோ மாப்பிள்ள மாப்பிள்ள! ஏங்க இது யாருங்க நடு வீட்டுல ஒப்பாரி வைக்கிறது? என்ன சொல்றது? மச்சான், அக்கா மச்சான். ஏங்க இவர் நம்ம ராஜாக்கு சொந்தக்காரங்களா? ஆமா, ராஜாவோட மச்சான். உங்க அப்பா திருப்பதி செத்து போயிட்டாருல்ல, அந்த விவரம் தெரிஞ்சு தேடி கண்டுபிடிச்ச ஆர்வம் சொல்றாங்க. ஜஸ்ட் மூவ் வெயிட், ஐ வில் கம். ஐயோ ஆளாளுக்கு பொண்டாட்டி கண்டுபிடிக்கிறாங்களே. நானும் ஒரு சரி விட்டுட்டேன். சுப்பு, இவர் பேரு மோத்திலால், பெரிய நவரத்ன வியாபாரி. இது என்ன ஊசி பாசி விக்கிற மாதிரி? ஐயோ சுப்பு, அது முத்து மாலமா. ஆப்பிரிக்கால வைரச்சுரங்கம், அரேபியால எண்ணெய் கிணறு, அரபிக்கடல் 5-6 கப்பல், இமயமலையில ஐஸ் ஃபேக்டரி, ஆஸ்திரேலியால ரப்பர் தோட்டம், இதெல்லாம் ராஜாவை விட 5 மடங்கு இவருக்கு அதிகமா இருக்குமா? ஜாயா, இந்தியன் படத்துல டெலிபோன் மணி போல் சிரிப்ப வழிவிழான்னு ஒரு பாட்டு வருது இல்லைங்க, அந்த பாட்டுல குறுக்கானி மறுக்கானி 10-15 கங்காரு ஓடுது இல்லைங்க, அதெல்லாம் என்னதானுங்க? நான் தானுங்க வாடகை கொடுத்தேன். சொல்லு. ஆமா எல்லாம் இவரு தாங்க. நான் தான் அப்பா சத்து தூக்கத்துல மறந்துட்டேன். ஆமா, இப்ப அந்த கங்கர்ல இருக்குல்ல மச்சான், அதான் பாட்டு ஓடி போச்சு சொன்னல. ஏன்டா இத்தனை பேருக்கு முன்னால என்ன மாட்டி விடுறேன்? அதெல்லாம் சரி, முடி நல்லா இல்லையே. ஐயோ சுப்பு, இது ராஜபார்வமா. டிராவல் பண்ண டயர்ட் இருக்காரு. இந்த பக்கம் பாரு மார்லன் பிராண்டோ, ஐ அம் காட் ஃபாதர். இந்த பக்கம் பாரு மைக்கேல் ஜாக்சன். ஸ்ட்ரைட்டா பார்த்தா சில்வஸ்டர் ஸ்டாலன், ஜம்ப் பண்ணி பார்த்தா ஜாக்கி சான். ஹெல்பிங் கேட்ட வந்தேன், என்ன ஓ இஷ்டத்துக்கு கழுத்து இருப்பேன்? நான் என்ன மாடலிங் பண்ண வந்தேன். ஐ அம் வெரி பிஸி, டோன்ட் வேஸ்ட் மை டைம் ஆன் கால் ஷீட். என்னங்க இது இங்கிலீஷ்ல திட்டுறாரு? அதே மச்சானுக்கு இந்த இடம் கொஞ்சம் கூட புரியாத, உடனே ஊருக்கு திரும்பி போறேன். அதான் உங்களுக்கு நிறைய வேலை இருக்கு, அந்த ஓடி போற கங்கா எல்லாம் திருப்பி பிடிக்கணும். அதெல்லாம் மேனேஜ் புடிச்சு கட்டி போடுறாங்க. நீ போப்பா, நீ சும்மா இரு. என்ன இப்படி சொல்லிட்டீங்க? நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணாகிட்டோம், சொந்தத்துக்குள்ள சொந்தமாகிட்டோம். நீங்களா கழுத்தை புடிச்சு வெளியிலன்னா கூட நான் போக மாட்டேன். என்னடா? ஆமா ஆமா ஆண்டி வாங்க, நம்ம ரெஸ்டுக்கு போவோம். ரெஸ்ட் எடுப்போம், ரெஸ்ட் எடுப்போம், ரெஸ்ட். யார் இவன் மச்சான் சொல்லி கூட்டு போறீங்க? அது ஒண்ணு இல்ல, நீ பெரிய பணக்காரன் நினைச்சு என் பொண்டாட்டி என் பொண்ணை விட்டு மடக்க பாக்குறேன். நான் அப்படியெல்லாம் என்னங்க நீங்க? இல்ல, நீ அப்படி இல்லங்கிற எனக்கு தெரியும். ஆனா என் பொண்டாட்டி பணத்தாசு பிடிச்சுவோ, அவ மனசை மாத்தணும்ல. அதனாலதான் உன்னை விட பெரிய பணக்காரன் சொல்லி இவனை நான் கூட்டிட்டு வந்தேன். எப்படி என் மூளை மியூசிக்ல? எக்ஸ்கியூஸ் மீ. என்னப்பா இந்த பிபி பெட்டி எங்க இருக்கு? அது தவுல்பட்டி ஜால்ரா பட்டிம்பாங்க, அதுக்கு பக்கத்துல இருக்கு. அது எங்க இருக்கு? அது இங்க இருந்து 7 கடை 7 மலை தாண்டி போனா அங்க ஒரு குகை இருக்கும். அந்த குகைக்குள்ள ஒரு முனிவர் இருப்பாரு, அவர்கிட்ட கேட்டா அவர் சொல்லுவாரு. எதுக்கும் போகும்போது வெத்தலை வாங்கிட்டு போ, மை போட்டு பார்த்து எங்க இருக்குன்னு சொல்லுவாரு. மை எங்க இருக்கு? உன் மண்டை ஓட்டுக்குள்ள இருக்கு. ஆனா போயா, தேங்க்யூ. கூட காமா அமெரிக்காவை கண்டுபிடிக்க போறாரு. ஒட்டுன தோட்டம் எங்க அப்பா வாங்கினது, அதுக்கு பக்கத்து தோட்டம் எங்க அப்பாவோட அப்பா வாங்கினது. அப்ப இதெல்லாம் ஏமாத்தி வாங்கினதா? ஆமாங்க. ஏன்பா என்னப்பா? அந்த கர்மாந்திரத்தை பாருப்பா. ஐயோ, எது நடக்கூடாது நினைச்சிரும், நடக்கிறேப்பா. ஏன் நினைச்சேன், அதெல்லாம் நடக்குமியா? என்னாச்சுப்பா? என் பொண்ணுக்கு என்னாச்சு? அது தவறி போய் கணக்குள்ள வந்துருச்சு. பார்த்தா அப்படி தெரியலையே. உடனே நீங்க விழுந்திருப்பியா? அவரா விழலீங்க. நீங்க புடிச்சு தள்ளி விட்டீங்களா? இல்லீங்க, என் பொண்ணு கிணத்துல விழுந்துட்டா. இவருதான் குதிச்சு காப்பாத்தினாரு. தண்ணி நிறைய குடிச்சதுனால மயக்கமா இருக்கா. அம்மிக்கு தண்ணியை வெளியே எடுத்துட்டா மயக்கம் தெரிஞ்சு எந்திரிச்சிருவா. தம்பி தம்பி, என் பொண்ணை கொஞ்சம் காப்பாத்துங்க தம்பி. காப்பாத்துங்க. ஏனுங்க ஆபத்துக்கு பாவம்ல, நானாவது காப்பாத்துறேன். ஆபத்துக்கு ஆளே இல்ல, ஓடி போட. நீயாவது குடிச்சு தண்ணி வெளியே எடுக்கலாம்ல? ஐயோ, எனக்கு கிறுகிறுன்னு வருது, தலையெல்லாம் சுத்துவே. என் பொண்ணை காப்பாத்துங்க. தம்பி, நீயாவது என் பொண்ணை காப்பாத்துப்பா. ஐயோ, பேசிக்கலி நான் ஒரு ஆஞ்சநேயர் பக்தன். தீய தொட சொன்னா தொடுவேன், ஆனா லேடிஸை டச் பண்ணவே மாட்டேன். முதலுதவி தானப்பா. யூ மீன் ஃபர்ஸ்ட் எய்ட்? மனசை கல்லாக்கிட்டு நான் லேடிஸை டச் பண்ண போறேன். நான் லேடிஸை டச் பண்ண போறேங்க. நான் லேடிஸை டச் பண்றேன். மை டார்லிங் உன்னி மேரி, உன்னை நான் டச் பண்ணி ஏமாத்தின பாவத்துக்கு இப்ப என் பொண்ணையும் பொண்டாட்டியும் ஆளுக்கு டச் பண்றானுங்களே. போது கையை எடுப்பா. அப்பா, குடிச்ச தண்ணி எல்லாம் வெளியே எடுத்துட்டேன். இனிமே மூச்சு வரணும்னா
வாயோட வாய் வச்சு உறிஞ்சணும். அதாவது இந்த இங்கிலீஷ் படங்கள்ல கிஸ் அடிப்பாங்க பாருங்க, அது மாதிரி. சார் அப்பா உனக்கு என்ன பண்றது? எனக்கே பிடிக்கலதான். ஒரு உயிரை காப்பாத்தும் போது இந்த மாதிரி சில தியாகங்களை பண்ண வேண்டி இருக்கு. மூஞ்சியெல்லாம் அந்த பக்கம் திரும்பிங்க. இப்ப நான் போறேன் சார். பாருங்க சார், என்ன மாட்டேங்கிறான். ஏப்பா கொஞ்சம் திரும்புப்பா. இந்த பூச்சி மருந்த குஞ்சு கவுண்டர் கிணத்துல கலந்துருவோம். நாளை காலையில தண்ணி எடுத்து விட்ட உடனே இந்த கிணத்து தண்ணியை குடிச்சு பண்ணையத்தில் இருக்க ஆடு மாடெல்லாம் சாப்பிட்ட குஞ்சு கவுண்டர் வரான். வா போய் ஒழிஞ்சுக்குவோம். சரி. இருபது வருஷமா அலைஞ்சு திரிஞ்ச மகனை தேடி கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா சொந்த மகனை மகன்னு வெளியே சொல்லிக்க முடியல. அப்ப உள்ளுக்குள்ளேயே சொல்லிக்கா. கிண்டலா? ராஜா என் மகங்க ரகசியத்தை நெஞ்சில பூட்டி வச்சு அது என் நெஞ்சுக்குள்ள அழுத்திக்கிட்டே இருக்குது. இந்த ரகசியத்தை வெளியே சொல்லாட்டி நெஞ்சே வெடிச்சிட மாட்டிருக்குது. கொஞ்சம் ரொம்ப நெஞ்ச நக்காத. எப்பவுமே ரகசியத்தை குழி தோண்டி போச்சுன்னு பெரியவங்க சொல்லி இருக்கிறாங்க. நீயும் ரகசியத்தை குழி தோண்டி போச்சு கொண்டு போட்டு போத. என்ன எங்கட போய் குழி தோண்டுறது? இதுக்கு எதுக்கு போய் புதுசா குழி தோண்டிட்டு நம்ம எருவு கொட்ட குழி இருக்குல்ல அதுல போட்டு கொண்டு புதைச்சிட்டு போ. என் ஃப்ரெண்டு மகன் ஒருத்தனை எங்க வீட்டுல தங்க வச்சிருக்கிறனே, அவன் உண்மையிலேயே என் ஃப்ரெண்டு மகன் இல்ல, என் சொந்த மகன். ஆமா, நான் படிக்கிற காலத்துல எனக்கு உன்னி மேரின்னு ஒரு லவ்வர் இருந்தா. அவளுக்கு எனக்கும் பிறந்தவன் தான் இந்த ராஜா. என் சொத்துக்கெல்லாம் இவன் தான் வாரிசு. அப்பா, ரகசியத்தை குழியில போட்டாச்சுரா. இப்பதான் என் மனசு லேசா இருக்கு. ரகசியத்தை குழியில போட்டா மட்டும் பத்தாது, கொன்னு புதைக்கணும். இந்த கல்ல தூக்கி போட்டு கொன்னு புதைச்சு திரும்பி பார்க்க வா. அண்ணா, இதான உண்மையான ரத்த கண்ணீர். உடனே ஊருக்குள்ளார போய் குஞ்சு கவுண்ட ஒரு அயோக்கியன் பொறுக்கி அவன் வீட்டுல இருக்கிற செட்டப்போட பையன் சொல்லி அவன் மானம் மரியாதை எல்லாத்தையும் நாகரிச்சிடுவோம். டேய் போடா, போய் ஊருக்குள்ள சொல்லு. எல்லாரும் நம்ம தலை செருப்ப கட்டிட்டு அடிப்பானுங்க. இதுக்கு தான் நான் ஒரு ஐடியா வச்சிருக்கிறேன். டவுன்ல படிக்கிற என் பொண்ணை வர வைப்பேன். குஞ்சு கவுண்ட பையனை லவ் பண்ண வைப்பேன். கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுவேன். குஞ்சு கவுண்ட கல்யாணத்தையும் நிறுத்த முடியாம தன் மகங்கிற உண்மையை வெளியே சொல்ல முடியாம ஐயோ துடிப்பா. போடா, போய் கஞ்சி கொடுத்தேன் போன சொல்லு. ஒரு நாளைக்கு ஒரே கடலை திங்க வசந்த வச்சு பாரு. உங்க அப்பா விட்டு சொத்தா போச்சு. ருக்மணி வந்தாச்சு, ருக்மணி வந்தாச்சு, ருக்மணி வந்தாச்சு. எக்ஸாம் கூட எழுதல, அவசர வசூல தந்தி கொடுத்தீங்க. என்ன விஷயம்? அம்மா, இது நம்ம குடும்பத்துடைய கௌரவ பிரச்சனை. இந்த ஊர்ல ஒரு பையன் இருக்கான். அவனை நீ எப்படியாவது லவ் பண்ணி மறைக்கணும். என்ன டாடி இது கெட்ட வார்த்தைலாம் சொல்லிட்டேன். எனக்கு லவ்னா என்னன்னே தெரியாது. இருந்தாலும் அப்பாவோட லட்சியத்தை நிறைவேற்ற வேண்டியது ஒரு பொண்ணோட கடமை. உங்களுக்காக நான் லவ் பண்றேன். பிள்ளையாரப்பா, எல்லாரும் நல்லா இருக்கணும்ப்பா. எப்படி இருப்பாங்க? நீ எல்லாம் ஊருக்குள்ள இருக்கும்போது அப்படியே நல்லா இருந்தாலும் நீ விட்டுருவியா? விடுற பிள்ளையார சும்மா நோண்டாதரா. இப்ப அதுவா முக்கியம்? தோப்புக்கார நம்பர்ப்பா. ருக்மணி, நல்லா பாத்துக்க. அவரைத்தான் நீ லவ் பண்ணணும். என்ன கண்ணு, அப்பா பார்க்கும்போது மாப்பிள்ளை எப்படி பாக்குறது வெக்க பாக்க. அப்புறம் திரும்பிக்கிற, நீ நல்லா பாரு. ரொம்ப வெக்கப்படாதம்மா. வெக்கப்படாம மாப்பிள்ளை கவனமா பாரு. மாப்பிள்ளை உனக்கு பிடிச்சிருக்குதாமா? ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. இவ்வளவு அழகான மாப்பிளைய எனக்கு காட்டுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லப்பா. என் கனவுல வர ராஜகுமாரன் மாதிரியே இருக்காருப்பா. குஞ்சு கைடா, குஞ்சு போன் அடிக்கல, எங்கடா போயிட்ட? ஓனர் டாக்கு, லேபர் டாக்கு ஒருத்தர் கூட காண. போன் எடுக்கவே ஆள் இல்ல, உங்களுக்கு எல்லாம் எடுக்கிற போன். ஹலோ,
ஹலோ, யாரு யாரு? ஐ வாண்ட் டு ஸ்பீக்கிங். அவர் தான்ப்பா பேசுறாரு. யாரு? மாப்பிளையா? லவ் சக்காவோட உண்மை சாவ குடு குடு. ஹலோ டார்லிங். ஹலோ டார்லிங். டார்லிங்கா, நீங்க யாருங்க? உங்களை எனக்கு தெரியும், ஆனா என்ன உங்களுக்கு தெரியாது. நான் டார்லிங்கா? ப்ளீஸ், நீங்க யாருங்க? குயில் பாடும், ஆனா தன் முகம் காட்டுமா? ஏனு குயிலு, நீங்க யாருன்னு சொல்லும் குயிலு. தலை வேற கிர்னு சுத்துது, நெஞ்ச வேற அடைக்குது, மூச்சு வேற விட்டு விட்டு வாங்குது. அதுதாங்க காதல். அப்புறம் எப்படி அவங்க அடையாளம் தெரிஞ்சுக்கிறதா? டார்லிங், என்னாச்சு? என்னாச்சு? மை மிஸ்டேக். அடையாளம் தெரிஞ்சுக்கிறதா? மறுபடியும் என் குரலை நீங்க எப்ப கேக்குறீங்களோ அப்போ உங்களை அறியாமலேயே ஒரு சிலிர்ப்பு ஏற்படும். அத வச்சு என்ன கண்டுபிடிச்சுக்கங்க. ஓகே டியர். எல்லாருடைய காதலும் கண்கள்ல ஆரம்பிச்சு இதயத்துல முடியும். ஆனா நம்ம காதல் காதுல ஆரம்பிச்சு வாயில முடியட்டும், வாயில முடியட்டும், வாயில முடியட்டும். அம்மா ருக்மணி, ஒரே மீட்டிங்ல லவ் பண்ணி மாப்பிள்ளை அசத்திரணுமா? லவ் ஹிந்த். புரியல? ஜெயந்த் மாதிரி லவ் ஹிந்த். தேங்க்யூ டாடி. நான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உங்க மகளாவே பிறக்கணும். ஆண்டவா, இனிமே எனக்கு ஜென்மமே வேண்டாம். பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புற மாதிரி லவ் பண்ண அனுப்பிச்சிட்டு இருக்கான் மானங்கட்ட குடும்பம். எதுக்கடா தூப்பன? கண்ணு படக்கூடாதுன்னு திஷ்டிக்கு தூக்குறாங்க. அம்மா நீங்க போங்க, போய் லவ் பண்ணுங்க. போங்க 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 போங்க. பாய் டாடி. பாய். மாப்பிள்ளை நல்லா க்ளோஸ் ஆகி லவ் பண்ணுமா? ஓகே டாடி. ஜி பூம்பா. ஐயோ, அம்மனி போற வண்டியில கடையில கட்டிங்க. நான் போய் காப்பாத்துறேன். நில்றா. ஏன் கத்துற நீ? அம்மனி இப்ப லவ் பண்ண போகாம சாருட்டுடைய கடையானிய நான் கழட்டிட்டேன். என்ன நடக்கும்? என்னங்க நடக்கும்? அடுத்த சீனப்பா. போன்ல நீங்க தானே? வெக்கம். ஐ லவ் யூ. ஓஹோ, உங்களுக்கு ஒண்ணும் பைத்தியம் இல்லையே? ஆமா, பைத்தியம் தான். நினைச்சேன்டா. உங்க மேல பைத்தியம் சொல்ல வர. அப்படி போட்டு தாக்கு. நான் உங்களை ரொம்ப டீப்பா லவ் அம்மா! நீங்க தெளிவா தானே இருக்கீங்க. ஒண்ணும் அவசரம் இல்ல. 2 நாள் யோசனை பண்ணி சொல்லுங்க. மறுபடியும் ஏமாத்தத்தை யாத்து தாங்கிக்காதுங்க. யோசிக்கிறதுக்கு என் ஹார்ட் என்கிட்ட இல்ல. எவனாவது மாடு மேய்க்க போய் புடிக்கிட்டு போயிட்டாங்களா? டேய், எவன்டா அந்த மாடோட ஆத்து புடிக்கிட்டு போனவன்? அது இருந்த இடத்துல கொண்டு வந்து வச்சிருக்கா. மோட்டு, என் ஹார்ட் உங்க கிட்ட தான் இருக்கு. ஐ சி. அப்போ மை ஹார்ட் அது என்கிட்ட. எங்க ஹார்ட்டிங் நல்லா காட்டு. ஹார்ட்டிங் ஹார்ட் எங்க இருக்குடா கண்ணா? இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஏ ஹார்ட் பீட் ஒரு தடவை நான் கேட்கலாங்களா? ஓ கம் ஆன் யா. உடல்களை சேரவே முடியாத அந்த வட்டில எல்லா அடுத்த
என்னாச்சுங்க? பட்டியில கிடந்த ஆடு வரலாம் செத்து போச்சுங்க. ஊர்ல இருக்க அத்தனை ஆடு கோழி செத்து கிடக்குதுங்க. இதெல்லாம் ரத்த காட்டேரி சரி வேலைங்க. ரத்த காட்டேரியும் மனுஷனும் எவன் இந்த ஆடு கோழி ரத்தத்தை நான் குடிச்சிருந்தாலும் இந்த ஊர் ஜனங்க வயிறு மாதிரி அவன் உடம்பு ஒரு நாள் எரியணும், ரத்தம் வடியணும். அது என் கையாலேயே நடக்க. ஏன்பா கழுத்து அறுத்தாலும் கால் காசு செலவு பண்ண மாட்டா, இன்னைக்கு இவ்வளவு பெரிய பார்ட்டி வைக்கிறிய, என்ன விஷயம்? காசு இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் பிரதர், நம்ம நட்பு அப்படியா? உனக்காக 5000 ரூபாய் செலவு பண்ணி இந்த பார்ட்டி வச்சிருக்கேன். ஒன்லி ஆட் எடுத்து அந்த பிரெட் எடுத்து பொரியல் பண்ணிருக்கேன். டேக் இட். உண்மையை சொல்லு, இந்த ரத்தத்தெல்லாம் நீ காசு கொடுத்து வாங்கியா பொரியல் பண்ணிருக்க? பின்ன ஊருக்கு இருக்கிற ஆடு கோழி எல்லாம் திருடி அந்த ரத்தத்தை எடுத்து பொரியல் பண்ணிருக்கேன்னு சொல்றியா? இங்க பார், இது கரைபடாத கரங்கள். திஸ் இஸ் மை லவ் பார்ட்டி, என்ஜாய். உனக்கு லவ்வா? உன்னை லவ் பண்றத நினைச்சு என்ன லவ் பண்றாப்பா ஒரு பொண்ணு. உனக்கு லவ் ஒர்க் அவுட் ஆயிச்சா? ஆமா. யாருப்பா அந்த சைட்? 4 வார்த்தை விவரமா சொல்லு. முதல்ல ஓ சைட்ட பத்தி சொல்றாஜா. யூ மீன் மை சைட்? யா.